Hello friends, welcome to Tamil Hack. So இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா PHP அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பத்தியும் அதோட கம்ப்ளீட் கைட், அதை படிச்சா என்ன யூஸ், இந்த மாதிரி இருக்க எல்லா டீட்டெயிலுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். PHPனா என்ன, PHP எங்க யூஸ் ஆகுது அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம படிச்சா அதை எங்க அப்ளை பண்ணணும் அப்படின்ற நாலேஜ் கிடைக்கும். ஸோ அப்பதான் பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் PHP அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா அது எங்கெல்லாம் இருக்குன்னா இன்டர்நெட்ல அது எல்லா இடத்துலையுமே இருக்கு. அதாவது ஆல் ஓவர் த இன்டர்நெட் அப்படின்ட்டு. ஸோ பிஹெச்பின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பிஹெச்பிக்கு நம்ம வந்து ஃபுல் ஃபார்ம் தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் நம்ம அதை பத்தி படிக்கிறத பத்தி அப்புறம் பார்க்கலாம். ஸோ அந்த பிஹெச்பி அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னா ஹைப்பர் டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இதுதான் அதோட ஃபுல் ஃபார்ம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து நம்ம HTML லேர்ன் பண்றோம், CSS லேர்ன் பண்றோம், ஜாவா ஸ்கிரிப்ட் லேர்ன் பண்றோம், இந்த மாதிரி நிறைய இது லேர்ன் பண்றோம். இதெல்லாம் வந்து இந்த HTML, CSS இது எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா ஜஸ்ட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி PHP-ய மெயினா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா சர்வர் சைடு ப்ரோக்ராமிங்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னாடி ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் பின்னாடி ஒரு சர்வர் இருக்கும். அந்த சர்வர்ல நடக்கிற ப்ரோக்ராமிங் அதெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ணணும், அதெல்லாம் வச்சு ஒர்க் பண்ணணும் அப்படின்றக்காக இந்த சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பாச்சி சர்வர், இந்த மாதிரி சர்வர்ஸ்ல எல்லாம் இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ நான் சொல்ற டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும். ஏன்னா நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த வீடியோவை பாக்குறீங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேள்விப்படுறீங்க அப்படின்னா சிம்பிளா PHP வந்து ஒரு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது அந்த HTML எல்லாமே ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ். நெக்ஸ்ட் என்ன அட்வான்டேஜ்னா HTML-ஓட இந்த PHP-ய எம்பெட் பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இப்போ பார்த்தோம் அப்படின்னா எல்லா விதமான வெப்சைட்டுமே HTML இல்லாம இருக்காது. அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் HTML இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆல்ரெடி இருக்க நம்மளோட HTML ஃபைல்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா புதுசா நம்ம கத்துக்கிற PHP-ய எம்பெட் பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஃபுல்லாவே PHP-ல பண்ணணும்னு இல்லை, PHP-ல கொஞ்சம் பேஸ் படிச்சுட்டா நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு HTML தெரியும் அப்படின்னா HTML நிறைய எழுதிட்டு PHP-ய விடால அங்கங்க ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா PHP ஃபைல்ஸை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா அதுக்கு எக்ஸ்டென்ஷன் இருக்கு .php அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி சர்வர் சைடு அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. சர்வர் சைடுன்னு சொன்னா இது மெயினா எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா நம்ம சர்வர்ல பின்னாடி என்ன வச்சிருப்போம்னா ஒரு டேட்டா பேஸ் வச்சிருப்போம். அதாவது நம்மளோட டேட்டாலாம் போய் ஸ்டோர் ஆகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும், அதை தான் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு FB.com FB-யே எடுத்துக்குவோம். FB-ல நம்ம பார்க்குற பேஜ் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. அதில் நம்ம போடுற ஸ்டேட்டஸ், நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ், இந்த மாதிரி நம்ம அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ, இது எல்லாமே எங்கே போய் சேருது, பின்னாடி ஒரு இடத்துல போய் சேருது. அந்த இடத்த தான் டேட்டா பேஸ்ன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு சர்வர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சர்வர், அந்த மாதிரி இருக்க டேட்டா பேஸு, இது எல்லாத்தையும் பற்றி நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கணும், இது எல்லாத்தையும் நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல தான் இந்த PHP வந்து நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு இதோட அட்வான்டேஜ் வந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற நார்மல் லாங்குவேஜோட இது வந்து கொஞ்சம் செக்யூரா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு HTML கோடை நம்ம போய் ஒரு வெப் ப்ரௌசர்ல இருந்தே ஈஸியா பார்த்துடலாம். அதாவது F12MKயோ இன்ஸ்பெக்ட் பண்ணியோ நம்ம ஈஸியா போய் என்ன பண்ணிடலாம்னா ஒரு HTML கோடை நம்ம பார்த்துடலாம். ஆனா ஒரு PHP கோடை பார்க்கறது ஈஸியா பார்க்க முடியாது, அது வந்து ரொம்ப செக்யூரா இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த PHP என்ன பண்றாங்கன்னா பின்னாடி நம்மளோட டேட்டாவெல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்ல யூஸ் பண்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் வீக்கா இருந்துச்சுன்னா என்ன ஆகும், யார் வேணா நம்மளோட ஐடி பாஸ்வேர்டை ஈஸியா ஹேக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் நம்மளோட டேட்டா பேஸ்குள்ள போயிடலாம், நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்க பிக்சர்ஸ், வீடியோஸ், பர்சனல் ஃபைல்ஸ் இதெல்லாம் எடுத்துடலாம். ஸோ அதனால கொஞ்சம் செக்யூரான ஒரு லாங்குவேஜை தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா சர்வர் சைடு யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக இந்த PHP ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. சிம்பிளா PHP வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்றாங்க. இது வந்து ஒரு சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். ஜஸ்ட் இதை HTML-ஓட ஈஸியா இன்டகிரேட் பண்ணிக்கலாம். இது வந்து டேட்டா பேஸ் கூட ஈஸியா கம்யூனிகேஷன் பண்ணிக்கணும். இது வந்து ரொம்ப செக்யூரா இருக்கும். ஸோ PHP நம்ம படிக்கிறோம் அப்படின்னா PHP பத்தி யாராச்சும் கேட்குறாங்க அப்படின்னா அட்லீஸ்ட் நம்ம அதை பத்தின யூசஸ், அட்வான்டேஜ் ஒரு ரெண்டாச்சும் நம்ம சொல்லணும். அப்பதான் ஓகே இவனுக்கு PHP தெரியுது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அட்லீஸ்ட் உங்களுக்கே ஒரு ஃபீல் இருக்கும் நம்ம படிக்கிற மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ஏன் PHP தான் படிக்கணும், சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு பார்த்தா நிறைய சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்கு. ஸோ அதுல ஏதாச்சும் ஒன்று படிக்கலாம்ல, ஏன் ஸ்பெசிஃபிக்கா PHP படிக்கணும் அப்படின்னு சில பேருக்கு டவுட் வரலாம். சிம்பிள் தான், PHP படிக்கிறது ரொம்ப ஈஸி. மற்ற
சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா பிஹெச்பி படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஸோ அது ஒரு மேஜர் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரீ அண்ட் ஓப்பன் சோர்ஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்றதுக்கோ இந்த லாங்குவேஜ் படிக்கிறதுக்கோ நம்ம போய் ஏதாச்சும் பே பண்ணி வாங்கணும் அப்படின்லாம் பார்த்தா அந்த மாதிரிலாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ இது வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ், எங்க வேணா, அதாவது நம்ம ஈஸியா டவுன்லோட் பண்ணி ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம், எந்த விதமான காசுக்கும் அந்த மாதிரி எதுவுமே கட்ட தேவையில்லை. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிராஸ் பிளாட்ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க விண்டோஸ் ஓஎஸ் வச்சிருந்தீங்கன்னா விண்டோஸ்ல எடுக்கும், லினக்ஸ் ஓஎஸ் வச்சிருந்தீங்கன்னா லினக்ஸ்ல எடுக்கும், இல்ல ஆப்பிள் மேக் ஓஎஸ் வச்சிருந்தீங்கன்னா மேக் ஓஎஸ்ல எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதுல ஒரு அப்ளிகேஷன் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து எல்லா விதமான சிஸ்டத்துலயும் எடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் விண்டோஸ்லயும் அந்த அப்ளிகேஷன் எடுக்கும், மேக்லயும் எடுக்கும், லினக்ஸ் ஓஎஸ் யூஸ் பண்ணா லினக்ஸ்ல எடுக்கும், உபுண்டுல யூஸ் பண்ணீங்கன்னா உபுண்டுல எடுக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான இடத்துலயுமே இது கிராஸ் பிளாட்ஃபார்ம்னால யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆண்ட்ராய்டு மொபைல்ல லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லோட் பண்ணலாம், ஐஓஎஸ் டிவைஸ்ல லோட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா லோட் பண்ணலாம். இந்த மாதிரி எல்லா இடத்தையுமே சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா பிஹெச்பி படிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்னன்னா நிறைய சப்போர்ட் அண்ட் ஃப்ரீடம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பிஹெச்பி படிச்ச பீப்புள் நிறைய பேர் இன்டர்நெட்ல இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நாளை பின்ன உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க, அதுல வந்து ஒரு நிறைய டவுட்ஸ் வருது அப்படின்னா கிளியர் பண்ண ஈஸியா நம்மளுக்கு சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஓப்பன் ஃபாரம்ஸ் அங்கெல்லாம் போயிட்டு நம்மளோட கொஸ்டின்ஸை போஸ்ட் பண்ணா ப்ராப்ளத்துக்கு ஈஸியா சொல்யூஷன் கிடைக்கும். இல்லாட்டி ஆல்ரெடி எந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வந்திருக்கு ஃபேஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கான ஈஸியான சொல்யூஷன்ஸ்லாம் நம்ம எடுக்கலாம். ஸோ என்னன்னா நிறைய சப்போர்ட் கிடைக்கும். ஸோ ஃப்ரீடம் இருக்கும், நீங்க என்ன வேணா ஃப்ரம் த ஸ்கிராச்ல இருந்து ஓனா உங்களோட ஓன் இமேஜினேஷன் கிரியேட்டிவிட்டி எல்லாம் வச்சு நல்ல நல்ல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அதனால நம்ம பிஹெச்பி படிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஒய் பிஹெச்பி, அதோட ஆன்சர்ஸ் தான் அதெல்லாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த பிஹெச்பி படிக்கிறோம், இந்த பிஹெச்பி வந்து என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். பிஹெச்பி வந்து என்னெல்லாம் பண்ணுனா அக்சஸ் கண்ட்ரோல் பண்ணும். அக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னா என்னன்னா, அதாவது ஒரு கண்ட்ரோல் செட் பண்றது, நீ இப்படிதான் ஒர்க் ஆகணும், நீ இப்படி ஒர்க் ஆகக்கூடாது, இந்த மாதிரி ஒரு சிம்பிளா நான் சொல்றேன். ரொம்ப டெப்தா போல, நம்ம போக போக டெப்தா யோசிக்கலாம். சிம்பிளா இப்போதைக்கு அக்சஸ் கண்ட்ரோல்னா எப்படிலாம் வேலை பார்க்கணும், உள்ள இப்படிலாம் நீ போகணும் போகக்கூடாது அப்படின்றத நம்ம பேக்ரவுண்ட்ல நம்ம ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி நான் வச்சுக்கோங்க. என்கிரிப்ட் டேட்டானா நம்மளோட பாஸ்வேர்டு, அதாவது நம்மளோட டேட்டாவெல்லாம் ப்ரொடெக்ஷனா வச்சுக்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா பின்னாடி நம்மளோட டேட்டா பேஸ்ல நம்மளோட இருக்க டேட்டாவெல்லாம் என்கிரிப்ட் பண்ணி வைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் யாராச்சும் நம்மளோட டேட்டாவை திருடிட்டாங்கன்னா கூட அதை அவங்களால படிச்சு புரிஞ்சுக்க முடியாது, ஏன்னா அது என்கிரிப்ட் ஆயிருக்கும். அதை டீக்ரிப்ட் பண்ணா மட்டும்தான் நம்மளால அகெயின் யூஸ் பண்ண முடியாது, அதாவது நம்மளால பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி என்கிரிப்ஷன் எல்லாமே சப்போர்ட் பண்ணும் இந்த பிஹெச்பி. நெக்ஸ்ட் வந்து டைனமிக் பேஜ் கண்டென்ட்லாம் ஈஸியா பிஹெச்பி வச்சு கிரியேட் பண்ணலாம். அது என்ன டைனமிக் பேஜ் கண்டென்ட், இதெல்லாமே கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பின்னாடி நம்ம பார்ப்போம். அதாவது இது எல்லாமே பிஹெச்பியாலையும் பண்ண முடியும் அப்படின்றத சிம்பிளா இப்போதைக்கு தெரிஞ்சுக்கோங்க இந்த டாபிக்ஸ் மட்டும். ஸோ போக போக நம்ம எல்லாத்தையும் கவர் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய வெப்சைட் நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க, அங்க வந்து கீழே இல்ல சைட்ல என்ன இந்த மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க, இல்ல நோட்டிபிகேஷன் வரும், அதாவது திஸ் வெப்சைட் யூஸ் குக்கீஸ் அந்த மாதிரிலாம். இந்த வெப்சைட்டுக்கு நீங்க வந்தீங்கன்னா எங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் அக்ரி பண்ணணும் அப்படின்னு அங்கங்க நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அது என்ன குக்கீஸ் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு சைட்டை விசிட் பண்றீங்க அப்படின்னா உங்களை பத்தின சின்ன சின்ன டேட்டா இன்ஃபர்மேஷன் எல்லாம் அந்த சைட் வந்து எடுத்து வச்சுட்டு அந்த சைட்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நியூஸ் சைட் போறீங்கன்னா எந்த மாதிரி நியூஸ் பாக்குறீங்க, டெக்னாலஜி நியூஸா பாக்குறீங்க அப்படின்னா டெக்னாலஜி நியூஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நீங்க அடுத்த தடவை அந்த சைட்டுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்னாலஜி சம்பந்தமான நியூஸா காட்டும். ஸோ அதுதான் ஒரு சிம்பிள் குக்கீஸ். ஸோ அதெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா பிஹெச்பி வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து கலெக்ட் அண்ட் ப்ராசஸ் ஃபார்ம்ஸ்னா நம்ம ஜஸ்ட் சிம்பிளா ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். ஸோ அங்க போயிட்டு நம்ம ரெஜிஸ்டர் பண்ற டேட்டாவை, அதாவது டேட்டாவை கலெக்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி பின்னாடி நம்மளோட டேட்டா பேஸ் இருக்குன்னா அதுல ஸ்டோர் பண்ண வைக்கிறது. ஸோ இந்த மாதிரி டாஸ்க் எல்லாமே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட பின்னாடி இருக்க நம்மளோட டேட்டா பேஸ்ல போயிட்டு ஃபைல்ஸோட கம்யூனிகேட் பண்ண இந்த மாதிரி இருக்க எல்லா பர்பஸ்க்குமே நம்ம பிஹெச்பி வந்து யூஸ் ஆகும். ஸோ பிஹெச்பி இதெல்லாம் பண்ணும். நம்ம பிஹெச்பியை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், அது நம்மளோட நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வாட் யூ கேன் டூ வித் பிஹெச்பி அதெல்லாம் பண்ணும். ஸோ பிஹெச்பி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் நான் கொடுத்துருக்கேன். அதாவது பேசிக் வெப்சைட்ஸ், பிளாக்ஸ், இது எல்லாமே நம்ம பிஹெச்பி வச்சும் பண்ணலாம். பேசிக் வெப்சைட்னா உங்களோட ரெஸ்யூம் வெப்சைட், இல்லாட்டி ஒரு நார்மலா நீங்க பாக்குற வெப்சைட், இல்லாட்டி அங்கங்க நிறைய பிளாக்ஸ் அப்படின்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லாட்டி பாப்பீங்க நெட்ல, அது எல்லாமே நம்ம பிஹெச்பி வச்சு பண்ணலாம். நெக்ஸ்ட் பிஹெச்பி வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா சோசியல் நெட்வொர்க்ஸ், ஷாப்பிங் வெப்சைட்ஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பண்ணலாம். சோசியல் நெட்வொர்க்ஸ்னா fb.com, twitter.com, இன்ஸ்டாகிராம், யூடியூப், இந்த மாதிரி இருக்க பெரிய பெரிய சோசியல் நெட்வொர்க்கிங். ஸோ இந்த மாதிரி சோசியல் நெட்வொர்க்கிங்னா பின்னாடி என்னதான் நடக்குதுன்னா நம்மளோட டேட்டா பேஸ், சர்வர், இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் கேள்விப்படுவீங்க. இந்த மாதிரி இருக்க
பின்னாடி பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாத்தையுமே பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி பிஹெச்பி அப்படின்ற ஒரு லாங்குவேஜ் தெரியணும். ஸோ இந்த பிஹெச்பி அப்படின்ற லாங்குவேஜ் தெரிஞ்சுன்னா நம்மளாலையும் ஒரு ஓன் சோசியல் நெட்ஒர்க்ஸ் அப்படிலாம் நம்மளால கிரியேட் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து ஷாப்பிங் வெப்சைட்ஸ்னா எக்ஸாம்பிள் அமேசான், ஃபிளிப்கார்ட் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம். அகைன் பார்த்தா கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், அதாவது ஆல்ரெடி இருக்க ஒரு கண்டென்ட்டை மேனேஜ் பண்றது ஈஸியா நம்ம ரெடி பண்ணலாம். அண்ட் பிஹெச்பியை வச்சு நம்ம சர்ச் இன்ஜின் கூட பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கூகுளோட சர்ச் இன்ஜின் கூகுள் சர்ச், யாகு சர்ச் இன்ஜின் யாகு சர்ச், இந்த மாதிரிலாம் நிறைய சர்ச் இன்ஜின்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இந்த மாதிரி சர்ச் இன்ஜின்ஸுமே நம்ம பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு. பிஹெச்பிலேயே கொஞ்சம் நல்லா பெரிய லெவல்ல நீங்க வந்து எக்ஸ்போர்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி சர்ச் இன்ஜின், அப்புறம் வந்து பேக்கெண்ட்ல நடக்கிற ஏபிஐ இந்த மாதிரி வச்செல்லாம் நம்ம நிறைய இது பண்ணலாம். ஓகே, நம்ம தியரி கண்டென்ட் நிறைய பார்த்துட்டோம். ஜஸ்ட் ரொம்பலாம் இல்லை, சிம்பிளா பிஹெச்பினா என்ன, பிஹெச்பி எதுக்கு யூஸ் ஆகும், பிஹெச்பி என்ன பண்ணும், பிஹெச்பியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரிலாம் பார்த்தாச்சு. ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம பிஹெச்பி ப்ரோக்ராமிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது சிம்பிளா கொஞ்சம் கோடிங்ஸ் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதை பார்க்க ஆரம்பிச்சோடனே தான் நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஓகே, இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் பிஹெச்பி படிக்கணும் அப்படின்றத நீங்க டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு மெயினா 2 சாஃப்ட்வேர் தேவை. பிஹெச்பி படிக்கணும் அப்படின்னா சிம்பிள் தான். அந்த 2 சாஃப்ட்வேர் நான் சொல்லிடுறேன். பிஹெச்பி வந்து சர்வர் சைடு ப்ரோக்ராமிங்னு சொல்லியாச்சு. ஸோ இந்த பிஹெச்பியை நம்ம படிச்சு குட்டி குட்டி எக்ஸாம்பிள்ஸ்லாம் ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு சர்வர் தேவை. ஸோ அந்த சர்வரை கிரியேட் பண்றதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவை. அந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து எக்ஸாம்ப். ஸோ இந்த சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பிஹெச்பி கோடெல்லாம் டைப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் தேவை. டெக்ஸ்ட் எடிட்டர் நீங்க எது வேணா யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நோட்பேட் பிளஸ் பிளஸ், இந்த மாதிரி நிறைய டெக்ஸ்ட் எடிட்டர்ஸ் இருக்கு. நீங்க அதை எது வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ நான் வந்து யூஸ் பண்ண போற டெக்ஸ்ட் எடிட்டர் பேர் வந்து சப்ளைம். பட் ஆனா சர்வருக்கு நான் ப்ரிஃபர் பண்ற சாஃப்ட்வேர் வந்து எக்ஸாம். ஸோ அதை வச்சு தான் நான் சொல்லி தர போறேன் எல்லாமே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 2 சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்றது எப்படி அப்படின்றத சிம்பிளா நான் சொல்லுறேன். ஜஸ்ட் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சர்ச்ல எக்ஸாம்ப் அப்படின்னு போடுங்க. ஜஸ்ட் சர்ச்ல எக்ஸாம்ப்னு போட்டு சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி வரும், டவுன்லோட் எக்ஸாம்ப் அப்பாச்சி அந்த மாதிரி வரும். ஸோ ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா லோட் ஆகி இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ ஜஸ்ட் இந்த பேஜ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாம் ஃபார் விண்டோஸ், லினக்ஸ், மேக் ஓஎஸ் இந்த மாதிரி இருக்க எல்லா ஓஎஸ்க்கும் சப்போர்ட்டடா வச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் விண்டோஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா அதுல எல்லா லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்து டவுன்லோட் பண்ணுங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கிறதுல லேட்டஸ்ட் வெர்ஷன். இந்த இடத்துல போய் ஜஸ்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆயிரும். அண்ட் நம்மளோட இன்னொரு சாஃப்ட்வேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்ளைம். ஸோ ஜஸ்ட் நான் சப்ளைம் அப்படின்னு போடுறேன் சர்ச்ல. ஸோ இந்த மாதிரி வரும் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டே சப்ளைம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ரிசல்ட் ஓப்பன் பண்ணுங்க. ஸோ இது வந்து ஒரு நம்ம வந்து டைப் பண்ற கோட்லாம் நம்மளுக்கு கலர்ஃபுல்லா காட்டும், டிஃபரன்ஸ் பண்ணி காட்டும், கீவேர்ட்ஸ் இந்த மாதிரிலாம் காட்டும். ஸோ டவுன்லோட் ஃபார் விண்டோஸ் இருக்கு. ஜஸ்ட் கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆயிரும். ஸோ நான் ஆல்ரெடி இந்த 2 சாஃப்ட்வேரும் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். நீங்க டவுன்லோட் பண்ணலைன்னா டவுன்லோட் பண்ணிடுங்க. டவுன்லோட் பண்ண சாஃப்ட்வேர்ஸ் இப்படிதான் இருக்கும். ஜஸ்ட் நான் இன்ஸ்டாலேஷன் காமிச்சிடறேன். சப்ளைம் இன்ஸ்டால் பண்றது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஜஸ்ட் இதோட சைஸ்ன்னு பார்த்தா 8 MB தான். ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இன்ஸ்டால்னு கேட்கும். இன்ஸ்டால் கொடுத்தா இன்ஸ்டால் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ரொம்ப பெரிய காம்ப்ளெக்சிட்டிலாம் கிடையாது. ஒரு 1 minute இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ அதை நான் விட்டுறேன். எக்ஸாம்ப் இன்ஸ்டால் பண்றது வந்து சில பேருக்கு டவுட்ஸ் வரலாம். ஸோ ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். ஜஸ்ட் எஸ் கொடுங்க. எஸ் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து அந்த ப்ரிவ்யூ பேஜ் வரும். ஒரு 10 செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா ஜஸ்ட் இந்த ப்ரிவ்யூ பேஜ் வந்தோடனே ஜஸ்ட் எஸ் கொடுங்க அண்ட் ஓகே கொடுங்க அண்ட் ஜஸ்ட் நெக்ஸ்ட் கொடுங்க. இந்த இடத்துல போயிட்டு உங்களுக்கு எந்த டிரைவ் வேணுமோ அதை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க சூஸ் பண்ற டிரைவ், அதாவது எந்த பாத்தில் இன்ஸ்டால் ஆகணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது நம்மளுக்கு பின்னாடி தேவைப்படும். நோட் பண்ணிட்டு ஜஸ்ட் அகைன் நெக்ஸ்ட் கொடுத்தா இன்ஸ்டால் ஆயிரும். நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணனால நான் ஜஸ்ட் கேன்சல் கொடுக்குறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்றதுனால இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அதை கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்க சாஃப்ட்வேர் ஒரு 1 minute இன்ஸ்டால் ஆயிரும். இப்போ இந்த 2 சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் ஒர்க்கை நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் எப்படி ரன் ஆகும் அப்படின்றத. ஸோ ஜஸ்ட் நான் என்னோட ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தா இந்த இடத்துல நான் சிம்பிள் ஒரு index.html வச்சிருக்கேன். நம்மளோட சப்ளைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். ஸோ ஜஸ்ட் சர்ச்சில் போயிட்டு சப்ளைம் டைப் பண்ண அந்த மாதிரி வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஆப். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணும்போது இப்படி வராது. ஸோ ஜஸ்ட் ஃபைல் நியூ ஃபைல், ஸோ இந்த மாதிரி எம்டியாக வரும். நீங்கள் டைப் பண்ண ஆல்ரெடி HTML ஃபைல் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண அந்த மாதிரி. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா சிம்பிளாக ஒரு HTML ஃபைல்
ரெடி பண்ணியிருக்கேன், அதாவது HTML ஹெட் பாடி இந்த மாதிரி போட்டு. ஸோ உங்களுக்கு HTML தெரியல, நான் ஜஸ்ட் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அங்கே போய் என்னோட HTML வீடியோ பார்த்து லேர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ HTML பேஸ் கொஞ்சமாச்சும் தெரிஞ்சதான் PHP படிக்க ஈஸியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ வந்து HTML ப்ரோக்ராம் ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் என்ன பண்ணியிருக்கேன்னா, டைட்டில் கொடுத்துருக்கேன், உள்ள ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி HTML ப்ரோக்ராமை ரன் பண்ணணும்னா நம்மளுக்கு எந்த விதமான சர்வர் எதுவுமே தேவையில்ல. ஒரு HTML ஃபைலை கிளிக் பண்ணி அதை கொண்டு போய் இந்த இடத்துல ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டா நம்மளுக்கு என்ன ஆகும்னா ரன் ஆயிரும். அதாவது நான் உள்ள என்ன கண்டென்ட் கொடுத்துருக்கேனோ அப்படியே டிஸ்பிளே ஆயிரும். ஆனா ஒரு PHP அப்படின்ற ஒரு ஃபைலை நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரிலாம் ரன் பண்ண முடியாது. ரன் பண்ணா எக்ஸிக்யூட் ஆகாது. ஏன்னா அது வந்து என்னன்னு சொல்லிட்டாங்கன்னா சர்வர் சைட் ப்ரோக்ராமிங். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சர்வரை கிரியேட் பண்ணணும் லோக்கலா நம்மளோட டிவைஸ்ல. அந்த சர்வர்ல போய் தான் நம்ம என்ன பண்ணணும்னா PHP ரன் பண்ணணும். அப்பதான் நம்மளோட PHP ஃபைல் ரன் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எக்ஸாம்ப் அப்படின்ற ஒரு ஃபைலை டவுன்லோட் பண்ண சொன்னேன், டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண சொன்னேன். ஸோ ஜஸ்ட் சர்ச்சில் போயிட்டு எக்ஸாம்ப்னு போட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட் இந்த மாதிரி வரும். அதை ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்னு கொடுங்க. ஸோ இந்த மாதிரி ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேனல் வரும். ஸோ இந்த பேனல் வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்மளோட ஒர்க்கிங் பார்க்க போறோம். ஸோ அந்த பேனல் இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா அப்பாச்சி MySQL இது ரெண்டுத்துக்கும் நேராக டிக் மார்க் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரன் பண்ணும்போது இந்த மாதிரி எக்ஸ் மார்க் தான் இருக்கும். எனக்கும் இப்படிதான் இருந்துச்சு. ஸோ இந்த ரெண்டு தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ அந்த ரெண்டை மட்டும் ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி எஸ் கேட்கும், எஸ் கொடுங்க. அண்ட் செகண்ட் இதை கேட்கும், ஜஸ்ட் எஸ் கொடுங்க. ஏன்னா இந்த ரெண்டை நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த மாதிரி எஸ் கொடுத்துட்டீங்கன்னா ரெண்டுமே டிக் ஆயிரும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு நம்மளோட கம்ப்யூட்டர்ல அப்பாச்சி அப்படின்ற சர்வர் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட டேட்டா பேஸா MySQL அப்படின்றது ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நம்ம இந்த PHP படிக்கிறதுக்காக இது ரெண்டு தான் யூஸ் பண்ண போறோம். யூஸ் பண்றதுல அப்பாச்சின்றது சர்வர் பேரு, MySQLன்றது நம்ம யூஸ் பண்ண போற டேட்டா பேஸ் பேரு. ஸோ இதை வச்சுதான் நம்ம PHP ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் பண்ண போறோம். நெக்ஸ்ட் வந்து நம்மளோட PHP ப்ரோக்ராம்ஸ்லாம் ரன் ஆகணும் அப்படின்னா அது எங்க இருக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஒரு ஃபோல்டர் போட்டுக்கிறேன். அந்த ஃபோல்டர் பேர் வந்து PHP1 அப்படின்னு நேம் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் எதனால நேம் வச்சுக்கலாம். ஸோ அதுக்குள்ளதான் என்னோட PHP ப்ரோக்ராம்ஸ் எல்லாத்தையும் நான் சேவ் பண்ண போறேன். ஸோ ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், இதோட பேர் வந்து நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். நான் வந்து ஹாய் அப்படின்னு வைக்கிறேன். ஜஸ்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் இதை நம்ம எப்பயுமே இண்டெக்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இண்டெக்ஸ் டாட் PHP. ஸோ ஒரு PHP ஃபைலா இருந்துச்சுன்னா அதோட எக்ஸ்டென்ஷன் வந்து கண்டிப்பா .phpன்னு இருக்கணும். ஸோ இண்டெக்ஸ் .phpன்னு வச்சிருக்கேன். ஜஸ்ட் எஸ் கொடுக்குறேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா PHP ஃபைல் ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம். இதுல சிம்பிளா ஏதாச்சும் ஒரு கோட் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் PHP ஃபைல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு HTML ஃபைல் எடுத்துக்கிட்டோம்னா அது எப்படி இருக்கும்னா கண்டிப்பா HTML அப்படின்ற கீவேர்ட்ல ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண கீவேர்டு வந்து முடியணும் அப்படின்றது நம்மளுக்கு பேசிக்கா தெரியும். ஸோ அதே மாதிரி PHPக்கும் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ PHP அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம பண்ணணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு டேக் ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் மார்க் போடணும். நெக்ஸ்ட் PHP அப்படின்ற கீவேர்டை கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்ம PHP ஃபைல் தான் பண்ண போறோம் அப்படின்றது தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் கீழே வந்துட்டு அடுத்து இதை க்ளோஸ் பண்ணணும். நம்ம அங்க க்ளோஸ் பண்ற மாதிரி தான். ஜஸ்ட் கொஸ்டின் மார்க் ஒன்று போட்டுட்டு டேகை க்ளோஸ் பண்ணணும். ஸோ எந்த PHP ப்ரோக்ராமா இருந்தாலும் அதோட ஃபர்ஸ்ட் லைன் இப்படிதான் இருக்கும், அதோட லாஸ்ட் லைன் இப்படிதான் இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தம்னா நம்ம PHP ப்ரோக்ராமிங் பண்ண போறோம், அதாவது PHP கோட் எழுத போறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ PHPல ஸ்டார்ட் ஆகி, அதாவது கொஸ்டின் மார்க் PHPல ஸ்டார்ட் ஆகி இந்த மாதிரி எண்ட் ஆகும். சிம்பிளா இப்போ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ECHO எக்கோ அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கு. ஸோ இந்த கீவேர்டு போட்டு டபுள் கோட்ஸ் போட்டு அதுக்குள்ள ஏதாச்சும் நம்ம வேல்யூ சொன்னோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகும். இது வந்து ஒரு சிம்பிள் கீவேர்ட் PHPல பிரிண்ட் ஆக. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்றேன். இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் ஒரு PHP ஃபைல் இருக்கு, அதை நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்னா இதை நான் ரன் பண்ண போறேன். ஸோ இதையும் நம்ம என்னதான் பண்ண போறோம்னா ப்ரௌசர்ல தான் ரன் பண்ண போறோம். ஸோ இப்படி இருக்கு. நான் ஜஸ்ட் இதை டிராக் அண்ட் டிராப் பண்றேன். என்ன ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரன் ஆகல, நம்மளோட சோர்ஸ் கோட் அப்படியே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா தெரியும் PHP எக்கோ ஹாய் இந்த மாதிரி கோட் அப்படியே வருது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா நம்ம சர்வர், அதாவது நம்ம போயிட்டு சர்வரை எனேபிள் பண்ணிட்டோம், ஆனா சர்வர்ல போயிட்டு நம்ம PHP கோட ரன் பண்ணல. அதனால என்ன ஆகுதுன்னா நீங்க நார்மலா ஒரு PHP கோட ரன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும்.
அது ஒரிஜினலா ரன் ஆகாது. ஸோ அது ஒரிஜினலா ரன் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் உங்களோட சோர்ஸ் ஃபைல் எங்க இருக்கோ, அதாவது நான் என்னோட சோர்ஸ் ஃபைலை இந்த ஃபோல்டர்ல வச்சிருக்கேன், php1ன்ற ஃபோல்டர்ல. ஜஸ்ட் அதை நான் என்ன பண்றேன்னா Ctrl+X கட் பண்ணிட்டு, இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டிவைஸ்க்குள்ள போய்க்கோங்க. உங்களோட எக்ஸாம் சாஃப்ட்வேரை எங்க இன்ஸ்டால் பண்ணீங்கன்னு பாத்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாரும் சி டிரைவ்ல இன்ஸ்டால் பண்ணிருப்பீங்க. அப்போ சி டிரைவ் போய் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம் அப்படின்னு ஒன்று இருக்கும். பட் நான் வந்து டி டிரைவ்ல இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸாம் அப்படின்ற ஃபோல்டர் இருக்கும். ஸோ நீங்க எந்த டிரைவ்ல இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த டிரைவ்ல இந்த எக்ஸாம்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஸோ அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, htdocs அப்படின்ற ஒரு ஃபோல்டர் இருக்கும். htdocs அந்த ஃபோல்டருக்குள்ள போயிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிடணும். அதாவது நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஃபோல்டர்ல போட்டிருக்கேன், அந்த ஃபோல்டருக்குள்ள நம்மளோட ஃபைல் இருக்கு. ஸோ இப்போதான் என்ன ஆகும்னா, நம்மளோட ப்ரோக்ராம் வந்து சர்வர் சைட்ல இருந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அதாவது ஒரு சர்வர்ல போய் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா PHP ஃபைல்ஸை கண்டிப்பா htdocs அப்படின்ற ஒரு ஃபோல்டர், அதாவது ஃபைலுக்குள்ள போயிட்டு நம்ம போட்டாதான் ரன் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, சிம்பிளா ஜஸ்ட் நான் வெளில வந்துட்டு ரன் பண்ணி காட்டுறேன். அதுக்கு முன்னாடி இங்க போயிட்டு ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். இங்க போயிட்டு ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துறேன். அகைன் இங்க போயிட்டு ஸ்டார்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுக்குறேன். இது ரெண்டையும் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ ரெண்டையுமே நான் ஸ்டார்ட் கொடுத்துட்டேன். ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த கலர்ஸ் சைன் மாறும், இண்டிகேஷன். இப்போதான் நம்மளோட சர்வர் வந்து கம்ப்ளீட்டா ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜஸ்ட் நான் அகைன் போயிட்டு ப்ரௌசர்ல ரீலோட் பண்றேன். எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஜஸ்ட் ஃபைல் நாட் ஃபவுண்ட்னு வருது. இப்போ அகைன் இங்க போயிட்டு நம்மளோட PHP ஃபைலை டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். இப்போ என்னதான் ஆகுதுன்னா நம்மளுக்கு அவுட்புட் வரல. ஸோ இது எப்படி அவுட்புட் வர வைக்கிறது அப்படின்னா, நம்ம இங்க போய் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சர்வர் நேம் இண்டிகேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் LOCAL லோக்கல் HOST லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது கீவேர்டு. லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்றது கீவேர்டு. ஸோ இந்த லோக்கல் ஹோஸ்டுக்கு அப்புறம் நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா, அதாவது உங்க ஃபோல்டருக்கு என்ன நேம் நீங்க கொடுத்தீங்கன்னா அந்த ஃபோல்டர் நேமை கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபோல்டருக்கு என்ன நேம் கொடுத்தேன்னா PHP1 அப்படின்னு நேம் கொடுத்தேன். நெக்ஸ்ட் ஒரு ஸ்லாஷ் போட்டு உங்க ஃபைலுக்கு நீங்க என்ன நேம் கொடுத்தீங்களோ அதை கொடுக்கணும். index index.php அப்படின்னு இருக்கு. ஸோ ஜஸ்ட் இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஜஸ்ட் நம்மளோட PHP index.php ஃபைல் ரன் ஆகுது. ஸோ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இங்க போயிட்டு அதாவது PHP1 அப்படின்ற ஃபோல்டர்ல index.php அப்படின்றது நமக்கு வந்து பார்த்தா ஆக்சுவலா இங்க அவுட்புட் வரல. ஸோ என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படின்ற நம்ம கோட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து நான் ஸ்பேஸ் விட்டுருக்கேன் அன்னெசரியா. ஸோ இது வந்து ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ், நம்ம எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். ஸோ ஸ்பேஸை எரேஸ் பண்ணோன்னே இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாமே ஜாயின் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுறேன். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற ஃப்ரீ சாஃப்ட்வேர், ஸோ அப்பப்போ இந்த மாதிரி வரும். ஜஸ்ட் கேன்சல் கொடுத்துருங்க. ஸோ ஜஸ்ட் Ctrl+S கொடுத்து சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா அகெயின் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தா நம்மளுக்கு வந்து ஹாய் அப்படின்றது பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்மளோட சர்வர்ல போயிட்டு நம்ம வந்து நம்மளோட PHP ஃபைலை ரன் பண்ணா மட்டும் தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மெசேஜ் வரும். அதாவது நம்மளோட ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகி நம்மளோட அவுட்புட் வரும். ஸோ இதே ஃபைலை நான் ஜஸ்ட் இங்க எடுத்து போய் டிராக் அண்ட் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்மளோட பாத்துல இருந்து டைரக்டா ரன் ஆகுது. ஸோ நம்மளோட பாத்துல இருந்து ரன் ஆனா நம்மளுக்கு வந்து நம்ம என்னெல்லாம் டைப் பண்ணிருக்கோமோ நம்மளோட கோடு தான் வரும், அவுட்புட் வராது. ஜஸ்ட் நம்ம லோக்கல் ஹோஸ்ட் வழியா போயிட்டு லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க என்ன ஃபோல்டர் வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் நேம், நெக்ஸ்ட் நம்மளோட ஃபைல் நேம் அதை போட்டு ரன் பண்ணாதான் என்ன ஆகும்னா அதோட அவுட்புட் வரும். ஸோ இப்படிதான் ஒரு PHP ஃபைலை நம்மளால ரன் பண்ண முடியும். ஸோ அதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால ஃபர்தரா நம்ம வந்து PHP லேர்ன் பண்ண முடியும். ஓகே, சிம்பிளா நம்ம பார்த்துருக்கோம் PHPனா என்ன, அது எப்படி ரன் பண்றது, அது எப்படி இந்த மாதிரி சர்வர்ல ரன் பண்றோம் அப்படின்றதெல்லாம் பார்த்துருக்கோம். இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நம்மளோட PHP கோடிங்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஜஸ்ட் அவுட்புட்காக நான் இதை இங்கே வச்சிடுறேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா நம்மளோட கோட் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளோட கோட்ல இங்கே என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்றோமோ அதுக்கேற்ற அவுட்புட்டை நம்ம இங்கே பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ சிம்பிளா இதை தான் நான் சொன்ன மாதிரி தான். ஒரு PHP ஃபைல் அப்படின்னா ஜஸ்ட் இந்த PHP அப்படின்றதுல ஸ்டார்ட் ஆயிருக்கணும், இதுல முடிஞ்சிருக்கணும். PHPல யூஸ் பண்ற ஒரு சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எக்கோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல நம்ம HTML எம்பெட் பண்ணலாம் நான் சொல்லியிருந்தேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல போயிட்டு நான் h1 அப்படின்ற ஒரு HTML டேகை கொடுக்குறேன். அண்ட் வெளியே போயிட்டு
h1 அப்படின்றத க்ளோஸ் பண்றேன். இந்த மாதிரி ஒரு HTML டேகுக்குள்ள நம்மளால PHP-யை எம்பெட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை ஜஸ்ட் நான் சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு அகைன் போய் இங்க நான் ரன் பண்றேன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட h1 ஹெட்டிங் ஸ்டைல் வந்து இங்க அப்ளை ஆயிருச்சு. நெக்ஸ்ட் அடிஷனலா நம்ம வந்து இன்னொரு HTML பேராகிராஃப் ஆட் பண்றோம் அப்படின்னா அதையும் நம்மளால பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் இங்க ஒரு பேராகிராஃப் டேக் போட்டு உள்ள வந்து ஹாய் திஸ் இஸ் மை டெஸ்ட் PHP அப்படின்னு நான் போட்டு சேவ் பண்றேன். அண்ட் இங்க போய் நான் ரன் பண்றேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் இந்த இடத்துல நான் ஹாய் திஸ் இஸ் மை டெஸ்ட் PHP அப்படின்றது ரன் ஆகுது. ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட PHP ஃபைலை நம்மளோட HTML கோடோட எம்பெட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எம்பெட் பண்றது வந்து ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்க PHP எங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ அதுவும் க்ளோஸும் கரெக்டா நடந்திருக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி ஊடால எங்கேயாச்சும் போயிட்டு HTML ஆட் பண்ண முடியாது. ஜஸ்ட் PHP கரெக்டா ஸ்டார்ட் ஆகி கரெக்டா க்ளோஸ் ஆயிருக்கணும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் இந்த PHP-யோட ஓவராலா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி HTML எம்பெட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வெளியே தனியா எம்பெட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் மேலேயும் எம்பெட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இதே பேராகிராஃபை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல போட்டு ஜஸ்ட் அதாவது பேஸ்ட் பண்ணிட்டு சேவ் பண்ணிட்டு அகைன் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து மேலேயும் பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்து இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து HTML கோடால வந்து அவுட்புட். இது வந்து PHP யூஸ் பண்ண பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஹாய் அப்படின்றது, அதாவது எக்கோ கீவேர்ட் அப்படி வச்சு ஹாய் அப்படின்றது. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா அகைன் நம்மளோட HTML. ஸோ இந்த மாதிரி HTML PHP ரெண்டையும் நம்ம ஈஸியா எம்பெட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பட் நம்ம இதுல HTML பார்க்க போறது இல்ல, ஜஸ்ட் நம்ம PHP தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம PHP-யை கண்டினியூ பண்ணலாம். ஸோ எப்படி எம்பெட் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் தான் கொடுத்தேன். நெக்ஸ்ட் ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சிம்பிள் அவுட்புட் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் நான் இதை வந்து ஜூம் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு அவுட்புட் கிளியரா தெரியணும் அப்படின்றக்காக. ஸோ ஜஸ்ட் நான் ஜூம் தான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து PHP-ல பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எக்கோ இருக்கு. அதே மாதிரி PHP-ல இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் யூஸ் பண்றோம். ஸோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோட கீவேர்டு வந்து கீவேர்டு பிரிண்ட் தான். ஸோ இந்த கீவேர்ட் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் எதையாச்சும் பிரிண்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் HELLO ஹலோ அப்படின்றத நான் பிரிண்ட் பண்றேன். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு ரன் பண்றேன். ஹலோ அப்படின்றதும் பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த எக்கோக்கும் பிரிண்ட்டுக்கும் ஏதாச்சும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இதுவும் ஒரு இதை பிரிண்ட் பண்ணுது, இதுவும் ஒரு இதை பிரிண்ட் பண்ணுது. ஸோ அப்புறம் எதுக்கு இவங்க ரெண்டு இது கொண்டு வரணும் எக்கோ பிரிண்ட் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா ரெண்டுத்துக்குமே மீனிங் இருக்கும். இந்த எக்கோன்றது வந்து நம்ம நிறைய 100 லைன்ஸ் இந்த மாதிரிலாம் எழுதும் போது எது ரொம்ப ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகும்னு பார்த்தோம் அப்படின்னா பிரிண்ட்டை விட எக்கோ அப்படின்றது நிறைய ரொம்ப ஸ்பீடா எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு PHP-ல எக்கோ அப்படின்றது தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரிண்ட்டுக்கு அடிஷனலா என்ன ஃபீச்சர் இருக்கு அப்படின்னா இதுல ஏதாச்சும் நம்ம வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டா இது ஒரு 0-வை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் சம் கண்டிஷன் நீங்க செட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து வேல்யூவை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டெப்தா நம்ம அப்புறம் பார்க்கலாம். பட் காமனா நம்ம யூஸ் பண்ண போற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹாய் அப்படின்னு, அதாவது எக்கோ அப்படின்ற கீவேர்டு தான் நம்ம யூஸ் பண்ண போற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதுல போய் நம்ம எதுனாலும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். எக்கோ யூஸ் பண்ணி ஜஸ்ட் சிங்கிள் கோட்ஸ்லயும் பிரிண்ட் பண்ணலாம், டபுள் கோட்ஸ்லயும் பிரிண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நான் தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு செமிகோலன் வைக்கிறேன். ஊப்ஸ், செமிகோலன் வைக்கிறேன். அகைன் சேவ் பண்றேன், அகைன் ரன் பண்றேன். ஸோ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஹாய் தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துலாம். ஜஸ்ட் ரன் பண்ணா அகைன் நம்மளோட அவுட்புட் வருது. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம எவ்வளவு வேணா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எக்கோன்றது சிம்பிள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ இந்த இடத்துல பார்த்தா சிங்கிள் லைன்ல பிரிண்ட் ஆகிக்கிட்டே போகும். ஏன்னா அடுத்த லைன்ல பிரிண்ட் ஆகும் அந்த மாதிரிலாம் நம்ம எதுவுமே சொல்லலை. ஜஸ்ட் நான் ப்ரௌசரை சின்னதாக்குறதுனால இந்த மாதிரி கீழே வருது. ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு அவுட்புட் ரொம்ப பெருசா தெரியணும் அப்படின்றக்காக தான் நான் சிம்பிளா இந்த மாதிரி எல்லா டெக்ஸ்டையும் பெருசாக்கிருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம மெயினா நம்மளோட PHP கோடிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ PHP பத்தி எல்லா பேஸுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டாச்சு ஓரளவுக்கு. நெக்ஸ்ட் கோடிங் ஸ்டார்ட் பண்ணிட்டா அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா கமெண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். அதாவது எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் நம்ம கமெண்ட் லைன் பத்தி தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி டபுள் பேக்ஸ்லாஷ் கொடுத்தோம்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் PHP அடிஷனலா இந்த ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கமெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல இருக்க கோடிங் எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது. அண்ட் மோர் தென் ஒன் லைனுக்கு மேல கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹேஷ் ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணிட்டு ஸ்டார் ஹேஷ் கொடுத்துட்டு உள்ள வந்து நம்ம எவ்வளவு லைன்ஸ் ஆஃப் கமெண்ட் வேணா பண்ணலாம். HHYYJJ ஊப்ஸ். ஸோ இந்த மாதிரி நிறைய அதாவது மோர் தென் ஒன் லைன்ல நீங்க கமெண்ட் யூஸ் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணலாம். சிங்கிள் லைன் கமெண்ட் பண்ணணும்னா ஹேஷ் டபுள் ஸ்லாஷ் இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பேசிக் கமெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த PHP-ல யூஸ் பண்றது. நெக்ஸ்ட் மெயினா நம்ம பார்க்கணும் அப்படின்னா
ஒரு லாங்குவேஜ்ல வேரியபிள்ஸ் அப்படின்றத தான் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். ஏன்னா இதில் நம்ம கோடிங்ஸ்லாம் எழுதணும் அப்படின்னா அந்த மாதிரி வேரியபிள்ஸை யூஸ் பண்ணி தான் எதையாச்சும் டிக்ளேர் பண்ணி அசைன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி இந்த மாதிரி இருக்க எல்லாத்தையுமே வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணி தான் டிக்ளேர் பண்ண முடியும், அதாவது யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த வேரியபிள்ஸ்க்கு வந்து சம் ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்மளால வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ என்ன மாதிரி ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளா, ஸோ வேரியபிள்ஸை வந்து எப்பயுமே டாலர் சிம்பிளை வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணணும். அதாவது அப்படி கிடையாது, டாலர் சிம்பிள் எப்பயுமே ஒரு வேரியபிளோட ஃபர்ஸ்ட் லெட்டரா இருக்கணும் அப்படின்றது ஒரு ரூல். நெக்ஸ்ட் ரூல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா எப்பயுமே இது வந்து அண்டர்ஸ்கோர் இல்லாட்டி ஒரு லெட்டர் தான் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்னன்னா இதுல வந்து லெட்டர்ஸ், நம்பர்ஸ், அண்டர்ஸ்கோரை தவிர மற்ற எந்த ஸ்பெஷல் கேரக்டரும் வரக்கூடாது. ஜஸ்ட் நான் சிம்பிளா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி காட்டுறேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ டாலர் சிம்பிள், நம்மளோட கமெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணணும்னா ஃபர்ஸ்டா கண்டிப்பா அதுல டாலர் சிம்பிள் வரணும். இப்போ வந்து நம்பர் அப்படின்றது இப்போ ஒரு வேரியபிள். ஸோ இந்த டாலர் சைன் அப்படின்றது எந்த வேரியபிள் கிரியேட் பண்றதா இருந்தாலும் இந்த டாலர் சிம்பிளை முன்னாடி போடணும். ஸோ அப்பதான் PHP லாங்குவேஜ்ல அதை வேரியபிளா கன்சிடர் பண்ணும். நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்து வர அந்த ஃபர்ஸ்ட் இது எப்பயுமே ஒரு லெட்டரா இருக்கணும், அப்படி இல்லாட்டினா ஒரு அண்டர்ஸ்கோரா இருக்கணும். இந்த இடத்த நான் சொல்றேன், அதாவது இது கண்டிப்பா வந்தே ஆகணும் இந்த டாலர் சிம்பிள். இந்த டாலர் சிம்பிளுக்கு அடுத்து வர்றது வந்து கண்டிப்பா ஆல்பபெட் லெட்டரா இருக்கணும், இல்லாட்டினா அண்டர்ஸ்கோரா இருக்கணும். இதை தவிர வேற எதுவுமே வரக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து 4 இல்லாட்டி 5 அப்படின்ற ஒரு நம்பரை வச்சு ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா அது தப்பு, உங்களுக்கு வந்து எரர் காட்டும். ஸோ நீங்க வந்து அப்படிலாம் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா டாலர் சிம்பிள் வரணும், அதுக்கப்புறம் ஒரு லெட்டர் இல்லாட்டி அண்டர்ஸ்கோர், ஜஸ்ட் ஒரு செமிகோலன். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஒரு சிம்பிள் வேரியபிள் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ வேரியபிள் கிரியேட் பண்றதுக்கு இவ்வளவுதான் ரூல்ஸ். இவ்வளவு சிம்பிளா நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணலாம். ஸோ அவ்வளவுதான், மற்றபடி காம்ப்ளெக்சிட்டி எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா டேட்டா டைப்ஸ் பத்தி பார்ப்போம். ஸோ டேட்டா டைப்ஸ்னா எந்த மாதிரி டேட்டாலாம் PHP வந்து யூஸ் பண்ணும், சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா சிம்பிளா ஸ்ட்ரிங்ஸ்னா நம்ம இப்போ டைப் பண்ற ஆல்பபெட்ஸ் இந்த மாதிரி இருக்க எல்லாமே ஸ்ட்ரிங்ஸ் தான். ஸ்ட்ரிங்ஸை யூஸ் பண்ணணும்னா நம்ம டபுள் கோட்ஸ்குள்ள கண்டிப்பா யூஸ் பண்ணணும், அப்படி இல்லாட்டினா சிங்கிள் கோட்ஸ்குள்ள தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ டபுள் கோட்ஸ் ஆர் சிங்கிள் கோட்ஸ் இதுல மட்டும்தான் ஸ்ட்ரிங்ஸ் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸ், அதாவது நம்பர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நம்பர்ஸ் இந்த சென்ஸ் 0ல இருந்து 9 வரைக்கும் எந்த நம்பரை வேணாலும் எத்தனை காம்பினேஷன்ல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோட்டிங் வேல்யூஸ், அதாவது 4.1, 5.6 இந்த மாதிரி ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அண்ட் எந்த மாதிரி மற்ற டேட்டாலாம் சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா சிம்பிளா பூலியன் சப்போர்ட் பண்ணும். பூலியன் அப்படின்னா என்ன அப்படின்னா டேட்டா டைப்ல ஒன்னு ட்ரூ அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கும், அப்படின்னா ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா இருக்கும். ஸோ இதை தான் பூலியன்னு சொல்லுவாங்க. ஸோ டேட்டா டைப்ஸ்ல நம்ம என்னெல்லாம் இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்கோம்னா ஸ்ட்ரிங்ஸ், நம்பர்ஸ், ஃப்ளோட்டிங் வேல்யூஸ், பூலியன்ஸ். நெக்ஸ்ட் வேற என்ன டேட்டா டைப் வந்து நம்மளோட PHP லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுன்னு பார்த்தோம் அப்படின்னா அரேஸ் அப்படின்ற டேட்டா டைப். ஸோ அரேஸ் வந்து நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த அரேஸை வந்து நம்ம PHPயும் சப்போர்ட் பண்ணும். அண்ட் PHPல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ரிலேட்டட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்றது இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன டேட்டா டைப் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நல் அப்படின்ட்டு, அதாவது ஒண்ணுமே இல்லை அப்படின்றதான் நல்லுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த நல்லு தான் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரிசோர்ஸ் அப்படின்ற ஒரு டேட்டா டைப் இருக்கு. ஸோ இது எல்லாமே கொஞ்சம் அட்வான்ஸ் தான். ஸோ சிம்பிளா நீங்க வந்து டேட்டா டைப்னா இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் ஃபர்தரா இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றதெல்லாம் நம்ம ஒவ்வொரு இதாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட வேரியபிளையும் டேட்டா டைப்பையும் லிங்க் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன் num1 அப்படின்ட்டு ஈக்குவல் டு ஜஸ்ட் இதுல ஒரு டேட்டா டைப்பை வைக்கிறேன் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வைக்கிறேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹேக்ஸ் அப்படின்னு வைக்கலாம். ஸோ இது வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வேரியபிள், ஈக்குவல் டுன்றது அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஸோ ஸ்ட்ரிங்கை உள்ள வைக்கிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டபுள் கோட்ஸ்ல கொடுத்துருக்கேன், வேரியபிளை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா டாலர் சிம்பிள் அண்டர்ஸ்கோர் நம்பர்1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டுமே டிஃபரெண்ட். இது வந்து வெறும் நம்பர்1, இது அண்டர்ஸ்கோர் 11 அண்ட் ஈக்குவல் டுல இப்போ என்ன பண்றேன்னா சிங்கிள் கோட்ஸ்ல தமிழ் ஹேக்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ ரெண்டுத்துக்குமே டிஃபரெண்ட் மீனிங். அதாவது ஸ்ட்ரிங் அப்படின்றது இந்த மாதிரி ஆல்பபெட், இதை வந்து நீங்க டபுள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணும், சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்தாலும் அக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் $number2 அப்படின்னு கொடுத்து ஈக்குவல் டுல
5 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸோ இந்த மாதிரி எதுவுமே போட தேவையில்ல. சிம்பிளா நம்பராகவே கொடுத்துடலாம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட் ஸ்ட்ரிங்ஸ் கொடுக்கணும்னா மட்டும் நம்ம டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணணும். அண்ட் அகெயின் என்ன பண்ணலாம்னா நம்பர் 3 ஈக்குவல் டு 10 அப்படின்னு இந்த மாதிரி நம்ம எத்தனை வேணாலும் இந்த மாதிரி அசைன் பண்ணிட்டே போகலாம். இந்த மாதிரி அரேஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நம்ம எல்லாமே கிரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கவர் பண்ணுவோம். இப்போ சிம்பிளா ஒரு ஆப்ரேஷன் பண்ணோம் அப்படின்னா அதெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்னா எக்கோ அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல எக்கோ அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம்னா இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எக்கோ போயிட்டு $symbol நம்பர் 1 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வச்சுக்கிறேன். உங்களுக்கு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகணும் அப்படின்றத இந்த ஃபைலை ஜஸ்ட் நான் சேவ் பண்ணிடுறேன். இந்த இடத்துல சேவ் பண்ணிட்டு இங்கே போய் அகைன் நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குன்னா ஜஸ்ட் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ண அந்த எக்கோ ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பண்ணி விட்டுறலாம். ஸோ அப்போ தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் கமெண்ட் பண்ணிட்டேன். இங்கே ஒரே ஒரு எக்கோ ஸ்டேட்மெண்ட் இருக்குது, அதில் num1 கொடுத்துருங்க. ஸோ அகைன் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன இருக்குன்னா அதாவது num1ல ஸ்டோர் ஆயிருக்க தமிழ் ஹேக்ஸ் பிரிண்ட் ஆகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு தமிழ் ஹேக்ஸ் 1 அப்படின்ட்டு இதோட நேமை சேஞ்ச் பண்ணிடுறேன். சேஞ்ச் பண்ணிட்டு அகைன் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஜஸ்ட் தமிழ் ஹேக்ஸ் 1 அதாவது நீங்கள் இங்கே என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை ஈஸியாக ரன் ஆகும். ஆனால் நான் டேரெக்டாக இங்கே கொடுக்காம என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிட்டு அந்த வேரியபிளை இங்கே கால் பண்ணியிருக்கேன், இங்கே ரன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி நம்ம வேரியபிளை வச்சு கால் பண்ணி ரன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த இடத்துல அண்டர்ஸ்கோர் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த வேரியபிளில் தான் கால் ஆகுது. ஸோ ஜஸ்ட் Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு அகைன் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா இப்போ என்ன ஆகும் வெறும் தமிழ் ஹேக்ஸ் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் இந்த வேரியபிளை கால் பண்ணியிருக்கேன். இந்த வேரியபிளை வெறும் தமிழ் ஹேக்ஸ் தான் பிரிண்ட் அதாவது சேவ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இதை டெலீட் பண்ணிட்டு நம்மளோட நம்பரை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ num2 கொடுக்குறேன், அதாவது இந்த வேரியபிள். ஸோ ஜஸ்ட் இந்த இடத்துல Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிட்டு அகைன் இங்கே போய் நான் ரன் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 5 அப்படின்றது பிரிண்ட் ஆகுது. ஸோ PHPலையும் நம்மளோட பேசிக் அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அடிஷன் பிளஸ் சப்ராக்ஷன் இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல num2 இருக்கு. இந்த இடத்துல நான் போய் அடிஷனலாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ப்ளஸ் கொடுத்து $symbol num3 கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணுறேன். இந்த இடத்த அங்கேயே நீங்கள் போய் நான் ரன் பண்ணுறேன். இப்போ என்ன ஆகுதுன்னா 15 அப்படின்ற ரிசல்ட் வருது. ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னா num2ல நம்மளுக்கு இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 5 இருக்கு. நான் ஜஸ்ட் பிளஸ் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து num3ல இந்த இடத்துல என்ன இருக்குன்னா 10 இருக்கு. ஸோ இந்த இடத்துல போட்டிருக்கேன். அப்போ என்ன இருக்குன்னா 5 + 10 = 15 அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு ஈக்குவல் டு பிளஸ் மல்டிப்ளை டிவைட் கிரேட்டர் than or equal to less than or equal to ஸோ இந்த மாதிரி இருக்க எல்லா அரித்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணலாம் சிம்பிளாக. இங்கேயும் இதை டேரெக்டாக இங்கே தான் பண்ணணும்னு இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு தனி வேரியபிள் கிரியேட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சிம்பிளாக நான் இங்கே போய் என்ன பண்ணுறேன்னா சம் ஈக்குவல் டு இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை Ctrl+X பண்ணி இந்த இடத்துல போயிட்டு செட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் சம்மை மட்டும் கால் பண்ணுறேன். அப்போது என்ன ஆகும்னா நம்மளுக்கு சேம் ரிசல்ட் தான் பிரிண்ட் ஆகும். பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 15 தான் பிரிண்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி PHPலாம் ரன் பண்ணும்போது எப்பயுமே மறந்துடாதீங்க, உங்களோட சர்வர்லேருந்து ரன் பண்ணால் மட்டும் தான் PHP ரன் ஆகும். அதை மறந்துடாதீங்க. ஜஸ்ட் நார்மலாக ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி நம்ம HTMLலாம் பண்ணுற மாதிரி பண்ணால் ரன் ஆகாது. நம்மளோட சோர்ஸ் கோட் தான் காட்டும். ஸோ ஜஸ்ட் நான் அகெயின் சிம்பிளாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதோட பாத் எந்த இடத்துல இருக்குன்னா இந்த இடத்துல இருக்குது. ஜஸ்ட் இப்போ போய் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணேன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன தான் ஆகும்னா நம்ம இங்கே டைப் பண்ணிட்டு இருக்கோம்ல அந்த டைப் பண்ணது மட்டும் தான் காட்டும். எப்பயுமே நம்ம PHP இந்த மாதிரி சர்வரில் போய் ரன் பண்ணாமல் தான் நம்மளுக்கு இந்த மாதிரி அவுட்புட்ஸ் வரும். அதாவது எக்ஸிக்யூட் ஆகி நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அது ரன் ஆகும். ஸோ அதை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்படி பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங்கில் ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் கோட்ஸில் ஐ டோன்ட் லைக் ஆப்பிள்ஸ் இந்த மாதிரி நான் கொடுத்து அதாவது ஒரு சென்டென்ஸ் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல போயிட்டு நான் எஸ்ஸை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் சேவ் பண்ணிட்டு எஸ்ஸை பிரிண்ட் பண்ணால் இந்த இடத்துல என்ன ஆகும்னா நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னா ஆக்சுவலாக இந்த இடத்துல எனக்கு வந்து ஒரு எரர் காட்டுது. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் எரர்ஸ் காட்டும். ஸோ எந்த லைனில் எரர் காட்டுதுன்னா 37ல் எரர் காட்டுது. ஸோ 37ல் என்ன எரர்னா இந்த இடத்துல நான் கால் பண்ணதில் ஏதோ ஒரு எரர் காட்டுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது என்ன எரராக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் 37ல் எஸ்ஸை கால் பண்ணியிருக்கேன். எஸ் இந்த இடத்துல இருக்குது. ஸோ எஸ்ல ஒரு சென்டென்ஸ் இருக்குது. இந்த இடத்துல நான் செமிகோலன் வைக்க மறந்துட்டேன்.
ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து எரர்ஸ் காட்டும். ஸோ ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தோம்னா ரன் ஆகாது. ஸோ கரெக்டாக கொடுத்தா மட்டும் தான் ரன் ஆகும். ஸோ ஜஸ்ட் இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு ஐ டோன்ட் லைக் ஆப்பிள்ஸ் அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இதில் வந்து நம்ம எரர்ஸ் ஏதாச்சும் விட்டோம்னா அந்த எரரோட லைனை மென்ஷன் பண்ணி காட்டும். ஸோ அதை வச்சு நம்ம எரரை கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணலாம். ஸோ இதே சென்டென்ஸை நான் என்ன பண்ணலாம்னா சிங்கிள் கோட்டில் கொடுத்தாலும் எனக்கு ரன் ஆகணும். ஸோ அப்படின்றத நம்ம படிச்சிருந்தோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சிங்கிள் கோட்டில் கொடுக்குறேன். ரெண்டையுமே சிங்கிள் கோட்டில் கொடுத்து சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ என்னன்னா எரர் காட்டுது. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன எரர்னா நம்ம எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டோம். பட் என்ன எரர்னா சிங்கிள் கோட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தோம்னா டோன்ட்டுக்கு நான் அப்பாஸ்ட்ரபி அந்த கமா கொடுத்துருக்கேன் மேலே. அப்போ அது என்னவா கன்சிடர் பண்ணிக்குதுன்னா அதாவது சிங்கிள் கோட் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கேயே முடியுது அப்படின்றத கன்சிடர் பண்ணிக்குது. ஸோ மற்ற டேட்டா எல்லாமே ஸ்ட்ரிங்குக்கு வெளியே இருக்கு அப்படின்ற மாதிரி கன்சிடர் பண்ணி எரர் காட்டுது. பட் ஆனா இந்த மாதிரி நீங்க எல்லாம் உங்களோட சென்டென்ஸ்ல எல்லாம் யூஸ் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஸோ அப்ப யூஸ் பண்ணணும்னா இதை நம்ம இன்வேலிடா மாத்தணும் இந்த கீவேர்டை. ஸோ பிஹெச்பில ஒரு கீவேர்டை இன்வேலிடா மாத்தணும் அப்படின்னா நம்ம அதுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா எஸ்கேப் சீக்வன்ஸ் அப்படின்றத ஒண்ணு இருக்கு. இதை மற்ற லாங்குவேஜ்லயும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சப்போஸ் கேள்விப்படலைனாலும் ஓகே, நம்ம இங்க பாத்துக்கலாம். ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த எஸ்கேப் சீக்வன்ஸை வச்சு ஒரு இதை நம்ம இன்வேலிட் ஆக்கலாம். சிம்பிளா ஒரு பேக்ஸ்லாஷ் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து இன்வேலிடா மாறிடும். ஜஸ்ட் இதை நான் டெலிட் பண்றேன். இப்போ பார்த்தோம் இதோட கலர்ஸ் எல்லாம் டிஃபரெண்டா இருக்கு, ஏன்னா இது வந்து இன்வேலிடா இருக்கு. ஸோ ஜஸ்ட் இதை நான் ஆட் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா நம்மளோட பழைய ப்ரீவ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஒரு பேக்ஸ்லாஷ் மட்டும் ஆட் பண்ணனால இது என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து நார்மலா கன்சிடர் பண்ணுது. ஜஸ்ட் நான் அகைன் கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து சேவ் பண்றேன். சேவ் பண்ணிட்டு இப்போ போய் ரன் பண்றேன் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு அதாவது இந்த அப்பாஸ்ட்ரஃபி எஸ் கரெக்டா வருது. பட் நம்ம டபுள் கோட்ஸ் கொடுத்தோம்னா அப்ப என்ன ஆகுதுன்னா டபுள் கோட்ஸ் இங்கே ஸ்டார்ட் ஆகி இங்கே தான் முடியுது, அப்போ ப்ராப்ளம் வரல. பட் சிங்கிள் கோட்ஸ் கொடுக்கும்போது இந்த மாதிரி சிங்கிள் கோட்னு இருக்கனால ப்ராப்ளம் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கேயே எனக்கு டபுள் கோட்ஸ் கொடுத்து ஸ்டார்ட் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த இடத்துல நான் டபுள் கோட்ஸ் கொடுத்து எண்ட் பண்றேன். ஊடால எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் கோட்ஸ் எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டபுள் கோட்ஸ் இன்வேலிட் பண்ண இந்த பேக் ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிரும்னா இந்த டபுள் கோட்ஸ் இன்வேலிட் ஆயிரும், நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் பிரிண்ட் ஆகும். ஸோ சம்டைம்ஸ் நம்மளுக்கு எங்கேயாச்சும் நம்மளோட கீவேர்ட்ஸை இன்வேலிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நம்ம எஸ்கேப் சீக்வன்ஸ், அதாவது இதுதான் எஸ்கேப் சீக்வன்ஸ்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்கேப் சீக்வன்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இன்வேலிட் பண்ணி நம்ம ஃபர்தரா யூஸ் பண்ணிக்கலாம். பிஹெச்பி லாங்குவேஜ்ல இது எல்லாமே பேஸ், அதாவது கமெண்ட்ஸ். நீங்க ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் பார்த்தாலே கண்டிப்பா அதுல கமெண்ட்ஸ் இருக்கும். வேரியபிள்ஸ் இல்லாம நம்ம ஒரு பிஹெச்பி ப்ரோக்ராமே எழுத முடியாது, அதாவது வேரியபிள்ஸ் டேட்டா டைப்ஸ் இல்லாம. ஸோ மினிமம் இந்த மாதிரி ஒரு லைன் இருந்துச்சுன்னா அந்த லைன்ல இருக்க எல்லாமே நம்ம பார்த்த எல்லாத்துலயுமே கன்சிடர் ஆகும். அதாவது வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், எந்த மாதிரி டேட்டா டைப்ஸ், ஏன் டபுள் கோட்ஸ் போடுறாங்க, ஏன் சிங்கிள் கோட்ஸ் போடுறாங்க, ஏன் நம்பருக்கு போடல அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப பேஸ். நெக்ஸ்ட் அதாவது ஒரு ஃப்ளோட் ஸ்டோர் பண்ணணும்னாலும் நம்ம ஜஸ்ட் 5.9 இந்த மாதிரி டேரக்டா கொடுத்துக்கலாம், ஸ்ட்ரிங்ஸ் எதுவுமே போட தேவையில்ல. ஓகே, நெக்ஸ்ட் நம்மகிட்ட பார்க்க போற டாபிக் வந்து கான்ஸ்டன்ட்ஸ். ஸோ இந்த கான்ஸ்டன்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு வேல்யூ வந்து எப்பயுமே எனக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னா அதை நம்ம என்னதான் சொல்லுவோம்னா கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த கான்ஸ்டன்ட் எல்லாம் டிஃபைன் பண்றதுக்கு ஒரு கீவேர்ட் இருக்கு பிஹெச்பில. அந்த கீவேர்ட் பரே டிஃபைன் தான். ஸோ DEFINE டிஃபைன் அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து அதோட டெம்ப்ளேட். ஸோ இப்படிதான் இருக்கும் டிஃபைன் அப்படின்றது. உள்ள இருக்கிறத அழிச்சிருங்க. ஸோ அந்த இடத்துல போய் நம்ம வேல்யூ கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் டபுள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ், செமிகோலன். ஸோ இப்படிதான் ஒரு கான்ஸ்டன்டோட சின்டாக்ஸ்ன்னு கேட்டா இப்படிதான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல வந்து நம்மளோட வேரியபிள் நேம், செகண்ட் இருக்கிறதுல அந்த வேரியபிள்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்றத. ஸோ இந்த டிஃபைன்ற கீவேர்டு கொடுத்து நம்ம கொடுக்குறனால இந்த இடத்துல நம்ம டாலர் சிம்பிள் போட தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் எதை நான் கான்ஸ்டன்டா வைக்கலாம் அப்படின்னா என்னோட வெப்சைட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், நீங்க எதனால கான்ஸ்டன்டா வைக்கலாம், அதாவது ஒரு சேஞ்ச் ஆகக்கூடாது என்னோட வெப்பேஜ்ல எப்பயுமே அப்படின்னா அதை நீங்க கான்ஸ்டன்டா கொடுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு என்னோட வெப்சைட்டுக்கு நான் fb.comனு பேர் வைக்கிறேன் அப்படின்னா அதுல வந்து FB வந்து சேஞ்சே ஆகாது நான் என்ன பண்ணாலும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம கான்ஸ்டன்ட்ல ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கான்ஸ்டன்ட்ல ஸ்டோர் பண்ணும்போது ஃபர்ஸ்டா இருக்க கான்ஸ்டன்ட் வந்து கேப்ஸ்ல தான் இருக்கணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. வெப் பேஜ் அப்படின்ற கீவேர்ட் நான் யூஸ் பண்றேன். நெக்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா வேல்யூஸ்ல போயிட்டு tamilhacks.com அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். ஸ்டோர் பண்ணிட்டு அதை நம்ம சிம்பிளா பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படின்னா இங்க போயிட்டு வெப் பேஜ் அப்படின்றத நான் கால் பண்றேன். அதாவது வெப் பேஜ்ல தான் இது ஸ்டோர் ஆயிருக்கு. ஸோ ஜஸ்ட் நான் வெப் பேஜை கால் பண்றேன். கால் பண்ணா என்ன ஆகும் அப்படின்னு பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு நான் வந்து இங்க
ரன் பண்றேன். இப்போ என்ன இருக்குன்னா எனக்கு tamilhack.com அப்படின்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நீங்க இந்த கீவேர்டு, அதாவது டிஃபைன் அப்படின்ற கீவேர்டை யூஸ் பண்ணி நீங்க ஜஸ்ட் ஏதாச்சும் ஒரு வேரியபிளுக்கு ஒரு இதை ஃபிக்ஸ்டா செட் பண்ணிடலாம். ஸோ நீங்க ப்ரோக்ராம்ல எங்கெல்லாம் போயிட்டு இந்த வெப்பேஜை கால் பண்றீங்களோ அங்கெல்லாம் போயிட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா இந்த கான்ஸ்டன்ட் தான் வரும். ஸோ எந்த சுச்சுவேஷன்லயும் இது எப்பயுமே மாறவே மாறாது. ஸோ அதை தான் கான்ஸ்டன்ட்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்மளோட பிஹெச்பி லாங்குவேஜ் வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வெப்பேஜ் கேப்ஸ்ல இருக்கு, நான் இந்த இடத்துல போயிட்டு எதையாச்சும் ஸ்மாலா மாத்துறேன் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு எரர் கொடுக்கும். ஸோ ஸ்மால் இருக்குது பார்த்தா நம்மளுக்கு எரர் மெசேஜ் வந்துடுச்சு லைன் நம்பர் 42ல. இந்த இடத்துல பார்த்தா 42. ஸோ நீங்க ஒரு இதை கேப்ஸ் ஸ்மால் இந்த மாதிரிலாம் மாத்தி மாத்தி நீங்க கொடுக்க முடியாது. நம்மளோட HTML அந்த மாதிரிலாம் நம்ம கொடுக்கலாம், எரர் வராது. பட் நம்மளோட பிஹெச்பில அந்த மாதிரிலாம் கொடுக்க முடியாது. ஸோ கேப்ஸ்ல ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா கேப்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஸ்மால்ல ஒரு இடத்துல டிக்ளேர் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஸ்மால்ல தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்மளோட பிஹெச்பி லாங்குவேஜ் வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்றத மறந்துடாதீங்க. இந்த இடத்துல எப்பயுமே நம்ம கேப்ஸ்ல தான் நம்ம டிஃபைன் பண்ணணும், நெக்ஸ்ட் கேப்ஸ்ல தான் கால் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட நீங்க ஸ்மால்லையும் கால் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா கமா கொடுத்து, இது வந்து ஜஸ்ட் கான்ஸ்டன்ட்ஸ்க்கு மட்டும் தான் அப்ளை பண்ணும். இன்னொரு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணி வேல்யூ ஈக்குவல் டு ட்ரூ அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணலாம். ஜஸ்ட் இது வந்து கீவேர்ட்னால நம்ம டைரக்டா கால் பண்ணலாம். ட்ரூ அப்படின்றத அப்ளை பண்ணலாம். TRUE ட்ரூ அப்படின்றத. ஸோ இந்த இடத்துல ட்ரூ அப்படின்றத அப்ளை பண்ணோம் அப்படின்னா இது வந்து எந்த டேட்டா டைப்ல வரும் பார்த்தோம் அப்படின்னா பூலியன் டேட்டா டைப்ல வரும், ட்ரூ ஃபால்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் அடிஷனலா ட்ரூ அப்படின்றத கொடுத்துட்டேன் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நான் ஸ்மால் கொடுத்தாலும் அக்செப்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் பேஜ் அப்படின்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு கண்ட்ரோலர்ஸ் கொடுத்து சேவ் கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்றேன். நம்மளுக்கு வந்து நம்மளோட அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஸோ tamilhack.com. ஸோ சப்போஸ் நீங்க ஸ்மாலும் யூஸ் பண்ணா இந்த இடத்துல ட்ரூன்றத அடிஷனலா எனேபிள் பண்ணணும். பட் மற்ற கீவேர்ட்ஸ்க்குலாம் நம்ம இந்த மாதிரி டிஃபைன் போட்டு கமா ட்ரூ ஃபால்ஸ்ன்னு கொடுக்க முடியாது. ஸோ இந்த இடத்துலனா நீங்க என்னதான் பண்ணணும் அப்படின்னா ஸ்மால்ல டிஃபைன் பண்ணிருந்தீங்கன்னா ஸ்மால்ல தான் கண்டிப்பா கால் பண்ணணும். கேப்ஸ்ல டிஃபைன் பண்ணிருந்தீங்கன்னா கேப்ஸ்ல தான் கண்டிப்பா கால் பண்ணணும். ஸோ இந்த ட்ரூ வந்து எப்பயுமே நம்ம கான்ஸ்டன்ட்டுக்கு மட்டும்தான் செட் ஆகும். ஸோ இது எல்லாமே நம்மளோட பிஹெச்பில வந்து ரொம்ப பேசிக். ஸோ மினிமம் இந்த பேசிக்காச்சும் தெரிஞ்சா மட்டும்தான் நம்மளால அடிஷ்னலா ஃபர்தரா பிஹெச்பிக்குள்ள போய் நம்மளோட ப்ரோக்ராமிங் எல்லாத்தையுமே கத்துக்க முடியும். ஸோ ஓரளவுக்கு இந்த வீடியோல பிஹெச்பி ஏன் படிக்கிறோன்றதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஃபைனலா நம்மளோட கான்ஸ்டன்ட் வரையும் வந்து பார்த்தாச்சு. ஜஸ்ட் இதெல்லாம் ஏன்னா இந்த வீடியோலயே நான் போட்டு ரொம்ப டம்ப் பண்ண விரும்பல, அதாவது இன்னும் நிறைய கண்டென்ட் சொல்லி டம்ப் பண்ண விரும்பல. ஸோ இந்த வீடியோவை நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ஃபர்தர் கண்டினியூஷன் கிளாஸஸ் நம்ம நெக்ஸ்ட் டியூட்டோரியல் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஜஸ்ட் லைக் பண்ணலாம். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு பிஹெச்பிலாம் படிக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி எஜுகேஷன் கண்டென்ட் என்னோட யூடியூப் சேனல் நிறையா இருக்குது. ஸோ அதை ஷேர் பண்ணலாம். ஸோ நீங்கள் மெயினாக அதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ். உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.